ஹல்லேலூயா, பிரைஸ் த லார்ட். ஜாய்ஃபுல் விசி ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லோரையும் நாங்கள் அன்போடு கூட வரவேற்கிறோம். இப்பொழுது கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 96 1 முதல் 4 வரை. கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பூமியின் குடிகளே எல்லோரும் கர்த்தரை பாடுங்கள். கர்த்தரை பாடி அவருடைய நாமத்தை ஸ்தோத்தரித்து நாளுக்கு நாள் அவருடைய இரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். ஜாதிகளுக்குள் அவருடைய மகிமையையும் சகல ஜனங்களுக்குள்ளும் அவருடைய அதிசயங்களையும் விவரித்து சொல்லுங்கள். கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. ஆமேன். இப்பொழுது கூட சிஸ்டர் கிரேஷியா அவர்கள் ஜெபம் செய்வார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவரையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எல்லா துதிக்கும் கனத்திற்கும் பாத்திரராகிய எங்கள் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இந்த நாளிலும் ஆண்டவரே தகப்பனே, இந்த ஓய்வு நாளன்று அப்பா உம்முடைய ஸ்தலத்தில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் எங்கள் ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்திருக்கிறீங்க. நமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, உம்மை ஆராதிப்பதற்காக உம்மை துதிப்பதற்காக ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். தகப்பனே, நீர் எங்களை ஏற்றுக்கொள்வீராக. ஆண்டவரே, எங்கள் ஆராதனை அழகே இசப்பா உம்மை கவர்க்கிற வண்ணமாக இருக்கட்டும் ராஜா. ஆண்டவரே, நீங்கள் ஆண்டவரே துதிகளில் பிரியப்படுகிறவர் ராஜா. ஆண்டவரே, எங்கள் துதிகள் ஆண்டவரே உம்முடைய பாத்தை வந்து அடையட்டும் ராஜா. ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு இசப்பா துதியோ ஸ்தோத்திரங்களும் ஆண்டவரே உம்மை பிரியப்படுத்துறதா இருக்க கிருபை தருவீராக. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுவதும் உங்கள் பிரசன்னம் முன்பாக சென்று எங்களை வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. இப்பொழுது நம்ம தேவனை நம்ம ஆராதிக்கலாம். உற்சாகமா நம்ம கரங்களை தட்டி அவர் செய்த நன்மைகளை எண்ணி நம்ம துதித்து பாடுவோம். முதலாவதாக நம்ம இயேசுவின் நாமம் அது ஒரு இனிதான நாமமாக, அது ஒரு இணை இல்லாத இன்பமான நாமமாக இருக்கிறது. அதை சொல்லி நம்ம ஒரு பாடலை பாடுவோம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும், பாவத்தை போக்கும், பயம் அதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாறைக்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாறைக்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். வானிலும் பூவிலும் மேலான நாமம், வானாதி வானவர் இயேசுவின் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமம், நம்பினோரை என்றும் கைவிட நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். ஹல்லேலூயா. ஏசப்பா ராஜா, ஆம் தகப்பனே அப்பா, உம்முடைய நாமம் ஆண்டவரே நேற்றும் என்றும் என்றும் மாறிட நாமமாக இருக்கிறதப்பா. ஆண்டவரே, எல்லா நாமங்களிலும் உம்முடைய நாமம் மேலான நாமமாக இருக்கிறது அப்பா. எங்களோட பாவங்களை போக்குகின்ற நாமமாக இருக்கிறது ஏசப்பா. ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை ஆண்டவரே நாங்கள் தொழுது கொள்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, எங்களோட தொல்லை கஷ்டங்கள் எப்பா எவ்வளவு வந்தாலும் தகப்பனே, உம்முடைய நாமத்தையே ஆண்டவரே அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து உம்மை ஆண்டவரே அப்பா நன்றியோடு கூட ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, வழிநடத்துங்க. இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா எங்களுடைய கூட நீங்கள் இருக்கிறமைக்காக உமக்கு நன்றி 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 தகப்பனே. ஹல்லேலூயா.
இப்பொழுது கூட தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும் என்ற பாடலை பாடுவோம். நம்முடைய தேவன் தொல்லை கஷ்டங்கள் நம்மளோட கூட இருந்தாலும், சோதனையின் மத்தியில் நம்ம இருந்தாலும், அவர் நம்மை காக்கின்ற தேவனாய் இருக்கிறார். காக்கும் வல்ல மேய்ப்பர் என்ற பாடலை பாடி அவரை ஆராதிப்போம். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரும், இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும். சோதனை வரும் வேளையில் சொல் கேட்கும் செவியிலே, பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர். பரத்தில் இருந்து ஜெயம் வரும், பரன் என்னை காக்க வல்லோர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. என்ன வந்தாலும் நம்புவேன் எனது நேசரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேசமீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கொண்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என்ன துன்பங்கள் வந்தாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு, உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. என்ன துன்பங்கள் வந்தாலும், என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே எங்களை நேசிக்கிற எங்கள் தேவன், எங்களை காக்கிற எங்கள் வல்ல மீட்பர் அப்பா, நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். எங்கள் பாதையெல்லாம் எங்களோடு கூட கரம் பிடித்து ஆண்டவரே நீர் எங்கள் துணையாக வருகிறீர் ராஜா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. இந்த எங்களை காக்கிற இந்த வல்ல மீட்பர் எங்களோடு கூட இருக்கிறீர். நாங்கள் எதை கண்டு நாங்கள் பயப்படல ராஜா, எதை கண்டு நாங்கள் அஞ்ச மாட்டோம். நீர் எங்களை நடத்துகிற தேவன், நீர் எங்களை இயேசப்பா சுமந்து செல்லுகிற தேவன். ஆண்டவரே உம்முடைய பலத்த கரத்துக்குள்ளாக எங்களை நாங்கள் ஒப்படைக்கிறோம். உங்களுடைய பலத்த கரத்துக்குள்ளாக எங்களை தாழ்த்தி நாங்கள் இயேசப்பா ஆண்டவரே எங்களையே நாங்கள் சரணடைகிறோம் ராஜா. ஆண்டவரே உம்முடைய கரத்தில் இயேசப்பா நீர் எங்களை பத்திரமாய் பாதுகாக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே மீதி உள்ள நேரத்தை உம் கரத்தை நாங்கள் தருகிறோம். நீரே பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா, நீர் வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொலியை காண்கின்ற அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். கர்த்தர் மிகவும் நல்லவராய் இருக்கிறார்.
கர்த்தர் கிருபை என்றும் உள்ளது, அவர் நல்லவர், என்றும் நல்லவராயிருக்கிறார். நாம் வாசிப்போம் ஏசாயா புஸ்தகம் 48வது அதிகாரம் 10வது வசனம். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போலல்ல, உபத்திரத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். ஹல்லேலூயா! உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். அருமையான தேவ பிள்ளைகளே, தேவன் நம்மை தெரிந்து கொள்ளும் விதமே அலாதியானது. சில பேரை உபத்திரவத்தின் மத்தியிலே தெரிந்து கொள்கிறார். சில பேர் நல்ல நிலைமையில் இருக்கும்பொழுது தெரிந்து கொள்கிறார். அப்ரகாமை தேவன் அழைத்து அவனை நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ என்று சொல்லி அவனுடைய சூழ்நிலையிலே, அவன் இருந்த அந்த சூழ்நிலையிலே அவனை அழைத்து தான் காண்பிக்கும் தேசத்துக்கு போக முடியாது சொன்னார். அவனும் கீழ்ப்பிடிந்து போனான். மோசையை நாம் பார்க்கிறோம், அப்படியாகவே நாம் வாசிக்கிறோம். அந்த முட்புதரிலே அந்த அக்னி ஜுவாலையிலிருந்து கர்த்தர் பேசுகிறார். மோசே மோசே என்று சொல்லி கூப்பிட்டு தன்னுடைய ஜனங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்யும்படியாய் தெரிந்து கொள்கிறார். அவன் இதோ ஆடுகளை அவன் மேய்த்து கொண்டிருக்க அந்த வேளையிலே தான் தேவன் அவனை அழைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனை அழைத்து தன்னுடைய பணிக்காக, தன்னுடைய ஜனங்களை விடுதலை செய்யும்படியாக அவனை தெரிந்து கொண்டார். இப்படியாய் ஒவ்வொரு விதத்திலே தேவன் தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். சகோதரர்கள் மத்தியிலே இதோ தாவீதை தெரிந்து கொண்டார். மனுஷன் முகத்தை பார்ப்பான், ஆனால் கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் சகோதரர்களை தள்ளி தாவீதை மாத்திரம், ஆடுகளுக்கு பின்னால் இருந்த தாவீதை தேவன் தெரிந்து கொண்ட விதம் அவை அலாதியானது. அவனை ராஜாவாக்கினார். இப்படியாய் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு விதத்தில் தேவன் தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். அதே போல உபத்திரவத்தின் மத்தியிலே இருக்கிறவர்களையும் தேவன் தெரிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். 12 பாடுள்ள ஸ்திரியை குறித்து நாம் வாசிக்கிறோம். அவள் பாடுகள் மத்தியில் இயேசு கிறிஸ்துவை அவள் கேள்விப்பட்டாள். அப்போது இயேசுவின் வஸ்திரத்தை தொட்டாலாகிலும் நான் சொஸ்தமாவேன் விசுவாசத்து வரும்போது அவளுடைய வியாதியின் மத்தியிலே தேவன் தெரிந்து கொண்டு, உன் வியாதி நீங்கி நீ சுகமாயிரு, வேதனை நீங்கி சுகமாயிரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொல்லி அவளை தெரிந்து கொண்டார். அதே போல் 38 வருஷமாக பெதஸ்தா குலத்தில் ஒரு அற்புத சுகத்துக்காக அவன் காத்திருக்கிறான். அப்போது ஆண்டவர் நீ சொஸ்தமாக விரும்புகிறான்னு கேட்டு அதோ உன் கட்டிலை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னார். அவனை தெரிந்து கொண்ட விதம் உபத்திரவத்தின் மத்தியில், நெருக்கத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில் 12 பாடுள்ள ஸ்திரீ. இன்னொரு ஸ்திரீ, கானானிய ஸ்திரீ, அவளும் உபத்திரத்தின் மத்தியில் கடந்து போகிறாள். அவளுடைய மகளை ஒரு பிசாசு பிடித்திருக்கிறது. அதனால் அவள் கொடிய வேதனைப்படுகிறாள். இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறார். இயேசுவா மௌனமாக இருக்க. பிறகு அவளுடைய விசுவாசத்தை கண்டு அவருடைய மகளுடைய பிசாசை துரத்தி சுகப்படுத்துகிறவராக இருக்கிறார். உபத்திரத்தின் மத்தியிலே தேவன் தன்னுடைய பிள்ளைகளை தெரிந்து கொள்கிறவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் உபத்திரத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? நெருக்கத்தின் மத்தியிலே இருக்கிறீர்களா? பாரத்தோடு கூட நீங்கள் இருக்கிறீர்களா? ஏதோ நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். ஆனால் அது நடுவில் நின்று தேவன் அவனை விடுவித்து அவனை ஆசீர்வதிப்பார், ரட்சிப்பார். அதே மாதிரி தான் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஏதாவது நெருக்கத்தின் மத்தியில் இருந்தாலும் கர்த்தரை நோக்கி பாருங்கள். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராய் இருக்கிறார். உங்களை தெரிந்து கொண்ட தேவன் உங்களை கைவிடுவாரோ? மனுஷனுக்கு ஏற்பட சோதனையும் இல்லாமல் வேறு சோதனை உங்களுக்கு நேரிடுவதில்லை. சோதனையிலிருந்து தப்பித்து கொள்ளும் ஒரு வழியும் கூட அவர் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். கர்த்தரை தேடும் போது ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஆம், கர்த்தரை தேடுவர்களுக்கு கர்த்தர் நன்மையை தருவார். இன்றைக்கு உபத்திரத்தின் மத்தியிலோ, பிரச்சனைகள் மத்தியிலோ, அநேக கஷ்டங்கள் மத்தியிலோ, தேவைகள் மத்தியிலோ நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு இயேசுவை நாடி தேடி வாருங்கள். ஆம், வேதம் சொல்லுகிறது, இயேசு வாக்கு பண்ணியிருக்கிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்லி பல பாரங்களோடு, வேதனையோடு, வருத்தத்தோடு, துன்பத்தோடு, கவலையோடு, துக்கத்தோடு நீங்கள் இருக்கிறீர்களா? பயப்படாதீங்க, கர்த்தரை தேடி வாங்க. அந்நாளுக்கு
ஒரு வருத்தம் இருந்தது, குழந்தை இல்லையே என்று தேவனுடைய ஆலயத்தை தேடி சென்று அங்கு தன்னுடைய இருதய வியாகுலத்தை ஊற்றுகிறார். கர்த்தர் தாமே அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவளுக்கு அதோ கிங் மேக்கராய் ஒரு குழந்தையை கொடுத்தது மாத்திரமல்ல, 5 மேற்கொண்டு குழந்தைகளையும் தெய்வம் தருகிறார். எசேக்கியா ராஜா துன்பத்தின் மத்தியில், வியாதியின் மத்தியில் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறார். இதோ உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன்னை குணமாக்குவேன், உன் ஆயுஸ் நாட்களோடு கூட 15 வருஷங்கள் கூட்டுகிறேன் என்று சொல்லி அவனுடைய உபத்திரத்தில் துக்கத்தின் மத்தியில் அவனுக்கு மகிழ்ச்சியை தந்து நீண்ட ஆயுளும் கொடுத்து ஆசீர்வதித்தார். இன்றைக்கு உபத்திரத்தின் மத்தியில் நீங்கள் கடந்து போய்கொண்டிருப்பீர்கள் என்றால் கர்த்தர் நிச்சயமாக உங்களுக்கு நன்மையை தருவார். கர்த்தரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். நான் பயப்படும் நாளிலே கர்த்தரையே நம்புவேன் என்று தாவீது பாடுகிறான். ஆம், உங்கள் பயப்படும் நாளிலே, துக்கத்தின் நாளிலே, வேதனையின் நாளிலே, பிரச்சனையின் நாளிலே கர்த்தரை நம்புங்கள். கர்த்தரை நம்புகிறவர்களுக்கு நிச்சயமாக ஒரு குறைவும் ஏற்படாதுங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஈசாக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து எகிப்துக்கு போகாமல் அவர் காண்பிக்கும் தேசத்துக்கு அவன் போனான். அந்த தேசத்தில் அவனுக்கு உபத்திரங்கள் வந்தது, பஞ்சம் வந்தது. ஆனாலும் அந்த பஞ்சகாலத்திலும் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவன் விதைகளை விதைத்தான். 1க்கு 100 கர்த்தர் பலனளித்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அதே போல் அவன் அப்ரகாம் வெட்டின துறவுகளை எல்லாம் அவன் மீண்டுமாய் தோண்டி எடுக்கும் பொழுது இது அபிமெலேக்குடைய வேலைக்காரர்கள் அவனோடு கூட வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். ஆனால் எல்லாவற்றையும் விட்டு கொடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக அவன் துறவுகளை தோண்டிக்கொண்டே போகிறான். தன் முயற்சியை அவன் கைவிடவில்லை. அவன் துறவுகள் எல்லாம் நீரூற்றுகளாய் மாறிற்று. பார்த்தீர்களா? பல உபத்திரங்கள், பல நெருக்கங்கள் மனிதர்கள் மூலமாக வரலாம், யார் மூலமானவும் வரலாம். ஆனால் பஞ்சம் கூட வரலாம், இயற்கை சூழ்நிலைகள் கூட உனக்கு எதிராக மாறலாம். ஆனால் கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். கர்த்தர் எப்படியாக ஈசாக்கை ஐஸ்வர்யனாக்கி வர விரித்து அடைந்து மகா பெரியவனாய் மாற்றினாரோ உன்னையும் அவர் மாற்ற வல்லவராயிருக்கிறார். நீ விதைக்கும், நீ உன் முயற்சிக்கு, உன் பலனுக்கு நிச்சயமாய் பயன் கொடுக்கிறவராயிருக்கிறார். பயப்படாதீங்க. 2வது காரியம் நாம் வாசிக்கிறோம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த தரிசனத்தை உத்தம இருதயத்தோடு தன்னுடைய சகோதரர்களோடு, தன் தகனோடு கூட, தன் பெற்றோர்களோடு அவன் பகிர்ந்து கொள்ளும் போது அவனுக்கு வந்தது உபத்திரம். அவனுடைய சகோதரர்கள் அவன் மீது கோபம் கொண்டு அவனை பகைத்து அவனை குழியிலே தள்ளியதில் மாத்திரமல்ல 20 வெள்ளிக்காசுக்கு அவனை விற்று போட்டார்கள். அது மாத்திரமா, அவனுடைய வாழ்க்கையில் அடிமையாய் விற்கப்பட்டு அங்கிருந்து கைதியாக கொண்டு செல்லப்பட்டான். பல உபத்திரவங்களை அவன் கண்டான். ஆனாலும் கூட கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருந்தான், விசுவாசமாக இருந்தான், பாவம் செய்யவில்லை, பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அற்புதம் நடந்தது. கர்த்தர் அவனை ஞானத்தினாலே அபிஷேகித்தார், தம்முடைய வல்லமையினால் அவன் நிரப்பினார். இதோ ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்தில் அவனை கொண்டு வந்து நிறுத்தினார். ஜீவரட்சணை செய்பவனாக கர்த்தர் மாற்றினார். இன்றைக்கி உபத்திரத்தின் மத்தியிலே நீங்கள் பொறுமையாக இருங்கள், எல்லாவற்றையும் சகித்து கொண்டு இருங்கள். ஆனால் பாவம் செய்யாது இருங்கள். கர்த்தருடைய தரிசனமோ கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தையோ உறுதியாய் பிடித்து கொண்டு நடவுங்கள். கர்த்தர் ஒரு நாள் நிச்சயமாய் உங்களை உயர்த்தும் போது எல்லோரும் உங்களை புகழும்படியாக, உங்களை கண்டு ஆச்சரியப்படும்படியாக, பிரமிக்கும்படியாக கர்த்தர் செய்வார். 3வது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கர்த்தருக்காக வைராகியம் பாராட்டினார்கள். பொற்சிலையை அவர்கள் வணங்கவில்லை. எங்கள் கர்த்தர் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார், அவர் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் இந்த பொற்சிலையை நாங்கள் வணங்குவது இல்லை என்று சொல்லி வைராகியம் பாராட்டினார். கர்த்தருக்கு வைராகியம் பாராட்டும் போது அவர்களுக்கு உபத்திரம் வந்தது. அக்னி சூளையில் 7 மடங்கு அதிகமாக்கப்பட்டு அதை தூக்கியில் எரியப்பட்டார்கள். ஆனாலும் அவர்கள் பயப்படவில்லை, கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருந்தார்கள், வைராகியத்தோடு பக்தியோடு செயல்பட்டார்கள். அங்கே முடிவு என்ன நடந்தது? அவர்கள் முடி கருகி போகவும் இல்லை, அவர்களுடைய உடைகள் கூட எரிந்து போகவில்லை, அவர்களுடைய சரீரத்துக்கு எந்த ஆபத்தும் வரவில்லை, எந்த தீயும் அவர்களை பற்றவில்லை.
4வது அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர்கள் மத்தியிலே உலாவி அவர்களை தப்புவித்து அவர்களை கனப்படுத்தினார். ராஜாவும் அதை கண்டு ஆச்சரியப்பட்டு இதோ அவனும் கூட உங்கள் தேவனே மெய்யான தேவன் என்று அறிக்கை செய்யும்படியாக அந்த சூழ்நிலை ஏற்பட்டது. பார்த்தீர்களா, நெருக்கங்கள் வரலாம், ஆனால் விசுவாசத்தை விட்டு விடுவார்கள். உங்களுக்கு எதிராக எல்லாமே இருக்கலாம், 7 மடங்கு உங்களுக்கு எதிர்ப்பு இருக்கலாம், ஆனாலும் கூட கர்த்தரை உறுதியாய் பற்றி கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு இருங்கள், பக்தியோடு இருங்கள், வைராகியத்தோடு இருங்கள், கர்த்தருக்கு உண்மையாயிருங்கள், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். எல்லா சூழ்நிலையிலிருந்தும் உங்களை தூக்கி எடுப்பார். எல்லோரும் ஆச்சரியப்படும்படியாக செய்வார். எல்லோரும் உங்கள் தேவனே மெய்யான தேவன் என்று இது மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. 4வது ஒரு காரியம் நாம் பார்க்கிறோம். யோபு உத்தமனும் சன்மார்க்கனுமாய் இருந்தான், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவனாய் இருந்தான். அவன் வாழ்க்கையில் பிசாசு பல உபத்திரங்களை கொண்டு வந்தான். அவன் பிள்ளைகள், அவன் சொத்துகள் எல்லாவற்றும் இழந்தான். அவன் சரீர ஆரோக்கியத்தையும் இழந்தான். ஆனாலும் கூட எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருக்கு விரோதமாக அவன் பேசவே இல்லை. நான் கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாக இருக்கிறேன், என்னை கொன்று போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாகவே இருப்பேன் என்று சொன்னான். கர்த்தரிடத்தில் அவ்வளோ நம்பிக்கையோடு அந்த உபத்திரத்தின் மத்தியில் அவன் கடந்து போகும்போது முடிவில் தேவன் தாமே அவனுடைய அந்த உபத்திரத்தின் மத்தியிலும் அந்த யோபு தன்னுடைய நண்பர் நிதானம் இழந்து பேசி அந்த நண்பர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறான். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டது மாத்திரமல்ல, யோபுவின் சிறையிருப்பை மாற்றி அவனுக்கு இரட்டிப்பான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுத்து ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு உபத்திரங்கள் மத்தியிலே கடந்து போகிறபடினாலே நீங்கள் பயப்படாதீர்கள், நம்பிக்கையாயிருங்கள், விசுவாசமாயிருங்கள். உங்கள் நம்பிக்கையை விட்டு விடுவாதீர்கள், விசுவாசத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் எதிர்மறையாய் போய்விடாதீர்கள், அவன் நம்பிக்கைப்படாதீர்கள், அவிசுவாசம் படாதீர்கள். கர்த்தரிடத்தில் நம்பிக்கையாய் உறுதியாய் பெற்றுக்கொள்ளுங்கள். என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நான் நம்பிக்கையாக இருப்பேன். யோபு சொன்னது போல நம்பிக்கையோடு கூட இருங்க. பிறருக்காக, உங்களை உபத்திரப்படுத்தினவுக்காக, நிதானம் தவறி பேசுகிறவர்களுக்காக, உங்களை அவமானப்படுத்துவர்களுக்காக ஜெபித்து பாருங்கள். கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார். நீ இழந்தவைகளை எல்லாம் மீண்டும் திரும்ப நீ பெற்றுக்கொள்வாய். அதுதான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறவராய் இருக்கிறார். 5வது ஒரு காரியம் நாம் வாசிக்கிறோம். ஒரு 18 வருஷம் ஒரு கூனியானவள், அவள் கூனி நாளுக்கு நாள் அவளுடைய சரீரமானது கூன் விழுந்து கொண்டே போகிறது. ஆனாலும் கூட ஆலயத்துக்கு போகிறத அவள் விடலை, ஜெப ஆலயத்துக்கு போகிறத விடலை, ஜெபிக்கிறதுல விடுதலை, கர்த்தரை ஆராதிக்கிறத விடுதலை, நம்புகிறதுல விடுதலை, வேதம் வாசிக்கிறத விடுதலை, பிரசங்கத்தை கேட்கறத விடலை, சாட்சி பகிறதுல விடுதலை, கர்த்தருக்கு கொடுக்கறதுல அவர் குறைந்து கூட போகலை. அவள் ஒவ்வொரு வாரமும் தொடர்ந்து அவள் தன்னால் முடிந்த போது எப்பொழுதும் ஜெப ஆலயத்துக்கு போகிறவளாக இருந்தாள். ஜெப ஆலயம் என்றால் ஜெபிக்கிற இடம், ஜெப ஆலயம் என்றால் ஆராதனையை எடுக்கிறோம், ஜெப ஆலயம் என்றால் மன்றாடுகிற இடம். இப்படிப்பட்ட திருப்பில் நின்று அவள் அந்த ஆலயத்தில் தேவனை ஆராதி துதித்து உபவாசித்து பக்தியோடு கூட இருக்கிறாள். தான் கூனியாய் இருக்கிறோம். எத்தனை பேர் வெட்கப்படுத்தியிருப்பார்கள். எத்தனை நாட்கள் நீ ஆலயத்துக்கு வந்து கொண்டிருக்கிறாய், உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் இருக்கிறது, ஆனால் நீ கூனியாக தானே இருக்கிறாய், நாளுக்கு நாள் உன் கூன் அதிகமாக்கி கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவளை வெட்கப்படுத்தியிருப்பார்கள், அவளை துக்கப்படுத்தியிருப்பார்கள், துன்பப்படுத்தியிருப்பார்கள். உன் தேவன் உன்னை கைவிட்டார் என்று சொல்லி அவளை ஏளனப்படுத்தியிருப்பார்கள். ஆனாலும் கூட அந்த 18 வருஷ கூனி அதை குறித்தெல்லாம் கவலைப்படவில்லை. அவளுக்கு தேவனை ஆராதிப்பதும் துதிப்பதும் ஜெபிப்பதுமே அவள் கருத்துடைவளாக இருந்தாள். ஒரு நாள் அதே ஜெப ஆலயத்துக்கு இயேசு கிறிஸ்து சென்று அந்த ஸ்திரியை, அந்த பலவீனப்படுத்துகிற அந்த கூனி நாவில் இந்த விடுதலை செய்தது மாத்திரமல்லாமல் இவள் அபிரகாமின் குமாரத்தி என்று சொல்லி சாட்சி கூறினார். ஆகினாலே அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு உபத்திரத்தின் மத்தியிலே இருக்கிறேன், ஆலயத்துக்கு போக மாட்டேன், ஜெபிக்க மாட்டேன், துதிக்க மாட்டேன், வேதம் வாசிக்க மாட்டேன் சொல்லவே சொல்லாதீங்க. கர்த்தர் மேலே நம்பிக்கையாக இருங்க. கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். இன்னைக்கு குனிந்து இருக்கலாம், வெட்கப்பட்டு போயிருக்கலாம், உங்களை நிமிர்ந்து நிற்க செய்யக்கூடிய அவர், உங்கள் தலையை நிமிர செய்யக்கூடிய அவர், பிரமிக்கத்தக்கதாய் உங்களை ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எவ்வளவு நல்லவராக இருக்கிறார். நீ உன்னுடைய உபத்திரத்தின் மத்தியில் நடந்தால் நம்பிக்கையாக இரு, நிச்சயமாக கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. ஆகினாலே உன் உபத்திரங்களை குறித்து நினைத்து நீ சோர்ந்து போகாதே. கிறிஸ்துவின் மீது விசுவாசத்தை வைத்து ஆண்டவர் மேலே உன் மேலே நம்பிக்கை வைத்து என்னை உயர்த்துவார் என்று காத்திருங்கள். நிச்சயமாக தேவன் உங்களை உயர்த்துவார். இன்னொரு ஜெபமனோமா, உபத்திரவத்திலே எங்களை தெரிந்து கொள்ளும் கர்த்தாவே, உபத்திரவத்தினாலே பலவீனப்படுகிற எங்களை உமது வல்லமையுள்ள வார்த்தையினாலே விடுதலை பண்ணி எங்களை பலப்படுத்தும்.
உமது சித்தத்தை நிறைவேற்ற கிருபை புரிந்தருளும் பரமபிதாவே, ஆமென். அல்லேலூயா. சங்கீதம் 119:71 சொல்லுகிறது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன். அல்லேலூயா. உபத்திரத்தின் மத்தியிலே நீங்கள் கடந்து செல்லும்போது கர்த்தர் உங்களை பயிற்சிக்கிறார், உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களை கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தின் வழியாக தான் அவர் கொண்டு போனார். அந்த வனாந்திரத்திலே தன் தேவனை அவர்கள் அறிந்து கொள்ளும்படியாகவும் அவரோடு கூட அவருடைய வாசஸ்தலத்திலே வைக்கும்படியாகவும் தேவனுடைய நியமங்களை கற்றுக்கொள்ளும்படியாகவும் அவர்கள் போர் செய்வதற்கு கற்றுக்கொள்ளும்படியாகவும் ஆண்டவருக்கு அவர்களை உறவு இருக்கும்படியாகவும் அவர் அந்த வழியாக வழி நடத்தினார். அல்லேலூயா. அதே போல தான் உபத்திரத்தின் மத்தியில் நம்முடைய உறவு, தேவனோடு உறவு அதிகமாகும். கர்த்தர் நிறைய காரியங்களை கற்றுக் கொடுப்பார். அதனாலே அவருடைய பிரமாணங்கள், அவருடைய வல்லமை, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கத்தை, அவர் மனதுருக்கத்தை, அவர் தயவை நாம் ருசித்து பார்க்க முடியும். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அன்பில் இயேசுவே, ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் வழிநடத்தும் கிருபை காயும் ஸ்தோத்திரம். ஆண்டவரை காணிக்க கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் நீங்கள் அபரிமிதமாய் ஆசீர்வதிப்பீராக. யாராவது உபத்திரத்தின் மத்தியிலே கடந்து போய் கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களை விடுவித்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளும் நாமத்தை நீங்கள் மகிமைப்படுத்துவீராக. நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்னோனியும் ஐக்கியம் சந்தோஷமாக இருக்கலாம் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். Hallelujah. Praise the Lord. God bless you everybody.